எல்லா விலங்குகளுக்குமே மனிதர்கள் மாதிரி அவளுக்கு விருப்பமான இடங்கள், விருப்பமான பொருட்கள் அப்படின்னு இருக்கும். செடிக்கு அந்த மாதிரி வந்து பகல் நேரத்தில் அவள் ரொம்ப விரும்பி படுக்கிறது வந்து அவங்க அப்பாவோட நாற்காலிங்க. அதை வந்து அவள் கேட்குறதே பார்த்தோன்னா எதுக்கும் சத்தம் போட மாட்டா, குறைக்கவே மாட்டா. அவள் குறைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, காரில் போனோன்னா நாங்கள் கிளம்புறோம் தெரிஞ்சால் மொட்டை மாடிக்குள்ளே விட்டு போனால் தான். மற்றபடி அமைதியாக தான் வந்து கேட்பா. ஆனால் அதை கொடுக்குற வரைக்கும் நவர மாட்டா. இப்போ அதுக்காக தான் வந்து நிற்கிறா. நாங்கள் வேணுன்ட்டே கண்டுக்காமல் இருக்கோம். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட நிற்கிறா, அந்த ரூமை பார்க்குறா. ஏன்னா அந்த அறையில் தான் அந்த சேர் இருக்குது. திரும்பி தொட்டு மூத்தம் கொடுத்து கேட்குறா. வேறு ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னொன்னே என்னை பார்க்குறா. நான் வந்து இல்லை நீ அப்பாவே கேளு அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்பி அவரை பார்க்குறா. இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் எதுக்கும் வந்து சத்தம் போடலை. சரி கொடுக்க மாட்டாங்க போல், நகர்ந்தும் போகல. பிடிவாதம் பிடிச்சி ஒரு வழியாக அவர் எழுந்து வர வச்சு இப்போ வந்து உள்ளே போவாங்க 2 பேரும். உள்ளே போகும்போது அவளுக்கு வந்து இந்த கட்டில் பாருங்கள், இந்த கட்டில் வந்து அவளுக்கு ஸ்கின்னில் பிரச்சனை வரும்போது வாங்கினது. ஆனால் அந்த கட்டிலில் வந்து எல்லா நேரமும் உட்கார மாட்டாள். இந்த நாற்காலியும் வெறும்ப இருந்தால் உட்கார மாட்டாள் குஷன் போட்டு. அது மேலே அவள் துணியை போடணும். அதுக்காக காத்திருப்பாள். அந்த துணியை போட்டப்புறமா அது மேலே உட்காந்து அவ்வளோதான். இப்போ ஏறி உட்காந்துருவா. இதுக்கப்புறம் யாரானா வந்தால், தெரியாதவங்க வந்தால் உள்ளே அங்கேருந்தே ஒரு சவுண்டு விட வேண்டியது, இல்லைன்னா குடுகுடுன்னு இறங்கி வர வேண்டியது. அப்படி இல்லைன்னா பகலில் சாப்பிட இறங்கணும். அவ்வளோதான். நாய்களோட மொழியை வந்து அவங்க கூட நம்ம பழகுவதன் மூலம், அவங்க நடவடிக்கைகளை பார்ப்பதன் மூலமாக நல்லா புரிஞ்சுக்க முடியும். நேசித்தாலே போகிறோம், எல்லாமே புரியும். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.